களில் வைத்து தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு எடுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் பலம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்தார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து உறவும் துறவும் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கு நமக்கு அற்புதமாக துரிய தவம் நடத்தி கொடுத்த பேராசிரியர் அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுளாபாய் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீழாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இன்றைய இணையவழி நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் இருபால் மெய்யன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த சிந்தனையை துவக்குகின்றோம். இன்னைக்கு உறவும் துறவும் அப்படிங்கிற பொருள்ல சிந்திக்கிருக்கின்ற அன்பர்களே. பொதுவா உறவு அப்படின்னா குடும்பத்தவர்களை உறவுல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்வாழ்க்கையை வெறுத்து போறவங்கள துறவுல இருக்கிறவங்க அப்படின்னு பொதுவா சொல்லுவோம். இந்த மாதிரி பொதுவான கருத்து தான் இன்னைக்கு சமுதாயத்துல நிலவிக்கிட்டு இருக்கு. சுவாமிஜி தான் அதுக்கு அற்புதமான ஒரு தெளிவான விளக்கத்தை நமக்கு கொடுக்குறாங்க. உறவுனா என்ன, துறவுனா என்ன அப்படிங்கிறது. இப்போ எல்லா இயக்கத்திலுமே உறவும் துறவும் செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்குங்க. உதாரணமா உடம்புக்குள்ள உயிர் உறவு கொண்டுட்டு இருக்கு, உடலோட உயிரும் உறவுல இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சிரும். அப்போ இந்த மாதிரி உடம்புல ஒரு உணர்வு, பசிங்கிற ஒரு உணர்வு வந்துச்சுன்னா நம்ம உணவு எடுத்துக்கிறோம். உடலோட உணவு உறவாடிக்கிட்டு இருக்கு, உறவு கொள்றோம். அது கொஞ்ச நாள் உடம்புல இருக்கு, கொஞ்ச நாள் ஆன பிறகு உடனே அந்த உடம்புல இருக்கிற உணவு உடலை விட்டுட்டு துறவு கொண்டுடுது. ஆற்றல் எல்லாம் உடலால உறிஞ்சப்படுது. அந்த ஆற்றலும் கொஞ்ச காலம் கழிச்சு பார்த்தோம்னா உடம்புல இருந்து பிரிஞ்சிருது. அதே மாதிரி குழந்தைங்க பெத்தவங்களோட இருக்கிறாங்க. ஒரு பருவ வயது வந்துருச்சுன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை வரும்போது பெத்தவங்களோட உறவை விட்டுட்டு பெத்தவங்களை திறந்துட்டு திருமண விஷயமாகவோ அல்லது வேலை விஷயமாகவோ பெத்தவங்களை திறந்துட்டு தான் போறாங்க. அதே மாதிரி இப்போ சாதம் வைக்கிறோம் அப்படின்னா குக்கர்ல வைக்கும்போது அரிசியோட நெருப்பு உறவுல இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த அரிசி பக்குவம் அடைகிற வரைக்கும் அந்த அரிசியும் நெருப்பும் உறவுல இருக்கும். அத பிறகு பார்த்தோம்னா நம்ம என்ன செய்யறோம்னா அந்த நெருப்புக்கும் அரிசிக்கும் இருக்கிற உறவை துண்டிச்சு விடுறோம். அதுக்கு மேல இருந்தா அந்த சாதம் கெட்டு போயிடும். அப்போ எல்லா இடத்துலயும் உறவும் துறவும் சேர்ந்தேதான் இருக்கு. அப்ப ஏன் துறவுக்கு அதிகமா வலியுறுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு மகிழ்ச்சி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ உடம்புல உயிராற்றல் குறையும் போது ஒரு பசி அப்படிங்கிற ஒரு துன்ப உணர்வு வருது. உடனே என்ன செய்யறோம்? உணவை எடுத்துக்கிறோம். உணவை எடுத்துக்கிட்ட பிறகு அந்த உடலோட துன்பம் போகுது, இன்பம் அப்படிங்கிற ஒரு நிலை கிடைக்குது. அப்போ அந்த இன்பம் கிடைக்கும் போது மனம் என்ன செய்யுது அப்படின்னா அந்த இன்பத்தின் மேல ஒரு மயக்கம் கொண்டுடுது. அப்ப அந்த பசி அப்படிங்கிற துன்பம் போன பிறகு அந்த உணவோட உறவு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த துன்பம் எங்க வருது அப்படின்னா அந்த இடத்துலதான் வருது.
இப்போ உணவு உண்டும் பசி போயிருச்சு, போதும் உணவு அப்படிங்கிற ஒரு துறவு நிலைக்கு வந்துட்டு அந்த இடத்துல துன்பம் இல்ல. அந்த உணவு இன்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த உணவோட தொடர்ந்து தொடர்பு கொண்டுட்டே இருக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல அந்த உணர்வு என்ன ஆயிருக்குது அப்படின்னா, துன்பமாயிடும். சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க. "இன்பத்தின் மறுபெயராம் துன்பம்" அப்படிம்பாங்க. இன்பம் வேற, துன்பம் வேற இல்ல. எந்த ஒரு பொருள் இன்பமா இருந்ததோ, அதே பொருள் துன்பமாகவும் மாறுது. ஏன் அப்படின்னா, இந்த மனம் வந்து ஒரு இன்பம் கிடைக்கும்போது, அந்த இன்பத்த நீட்டிக்க நினைக்குது மனசு. அந்த இடத்துல தான் துன்பம் அப்படிங்கிறது வருது. அதுக்கு சுவாமிஜி சொல்வாங்க. ஒரு டெஃபினிஷன் குடுத்திருக்காங்க. "உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு" அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த பொருளோட உறவு கொள்ளும் போதும், அந்த பொருளுக்கும் எனக்குமான உறவு என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா, அந்த இடத்துல துறவு தானா வந்துரும். அப்போ உறவு வந்து எந்த பொருள்களோடும், நபர்களோடும் நாம வாழும் காலம் வரைக்கும் நமக்கு உறவு தேவைதான். இப்போ மனுஷனுக்கு முதல் ஆசை அப்படிங்கிறது எப்போ வருதுன்னா, உணவு மேல தான் வருது. எப்போ உடம்புல உயிராற்றல் குறையுதோ, அப்போ அந்த உயிர் வாழணும். அடிப்படை தேவை ஆசை. அந்த மனுஷனுக்கு ஆசை எது வரைக்கும் இருக்கும் அப்டின்னா, உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆசை அப்படிங்கிறது மனுஷனுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ பொருட்களோடு, நபர்களோடு உறவு வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஆனா, எந்த அளவு வச்சுக்கிடணும்? எப்ப வந்து துறவ வந்து மேற்கொள்ளணும்? அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவும், ஒரு விழிப்புணர்வும் இருந்துச்சுன்னா, அப்ப அந்த துன்பம் அப்படிங்கிறது இல்ல. அப்போ அந்த இன்ப நாட்டத்துல இருந்து வெளிய வரணும்னா, மனம் ஒரு நல்ல உறுதியா இருக்கணும். ஒரு விழிப்புணர்வு வேணும். அதுக்கு தான் மகரிஷி ஆக்கினை தவத்துல புலன்கள் மேல ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரதுக்கு ஆக்கினை தவத்த செய்ய சொல்றாங்க முதல்ல. அத மாதிரி 5 புலன்களையும் கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து பஞ்சேந்திரிய தவமும் மகரிஷி வடிவமைச்சு குடுத்திருக்காங்க. அப்போ எதையும் வேண்டான்னு சொல்லிட்டு மறுக்கிறது துறவு கிடையாது. அதாவது துறவு கொள்ள வேண்டியது மனம் மட்டும் தான். இப்போ எல்லா இயக்கத்திலயும் உறவும், துறவும் இருக்கு. ஆனா, மனம் மட்டும் என்ன செய்யுது அப்டின்னா, துறக்கிறதுக்கு எதையும் தயாரா இல்ல. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் ஆகட்டும், 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமாகட்டும், நமக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எல்லா விஷயங்களும் மனம் என்ன செய்யுது அப்டின்னா, எல்லாத்தையும் எடுத்து சேகரிச்சு தான் வச்சுக்கும். இப்போ அதுல மன துறவு அப்படிங்கிறது மனதுக்கு தான், அனுபவத்துக்கு இல்ல. இதுக்கு ஒரு கதைய உதாரணமா சொல்லலாம். ஒரு துறவி ஒருத்தர் இருந்தாரு. அவரு சீடரோட வெளியூருக்கு போறாரு. போயிட்டு வந்திருக்கிற வழியில பார்த்தோம்னா, ஆத்துல தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. அதிகமா போகுது. அங்க ஒரு அம்மா நின்னு அழுதுட்டு இருந்தாங்க. "ஏன் அழுறீங்க?" அப்படின்னு கேட்டாரு அந்த குரு. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, "நான் காலையில இருந்து இந்த வழியா வரும்போது மோர் விக்கிறதுக்காக வந்தேன். பக்கத்து ஊருக்கு வந்தேன். சாயந்தரம் நான் திரும்பி எங்க ஊருக்கு போகும்போது மழை வந்துருச்சு. அதனால ஆத்துல வெள்ளம் போகுது. நான் எப்படி திரும்பி என்னோட ஊருக்கு போறது?" அப்படின்னு அழறாங்க. அப்ப அந்த குரு, "சரி வாம்மா, நான் உன்ன தூக்கிட்டு போய் அந்த கரையில விடுறேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அந்த அம்மாவ தூக்கிட்டு அந்த கரையில இறக்கி வச்சுட்டு, பக்கத்துல இருந்த சீடன பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. "வா, நம்ம நம்ம மடத்துக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. அப்போ சீடனுக்கு மனசெல்லாம் ஒரு எண்ணம் வருது. இவரு ஒரு துறவி தானே, எப்படி ஒரு பொண்ண தொட்டு தூக்குறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் அங்க மடத்துக்கு போயிடுறாங்க. குருகுலத்துக்கு போயிடுறாங்க. ராத்திரி ஆகுது. சாப்பிடுறாங்க. படுத்து தூங்கிடுறாங்க. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப குருவும் தூங்கிடுறாரு. அப்ப அந்த சீடன் என்ன செய்றாரு, கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இத பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. இவரு துறவி தானே, எப்படி பெண்கள தொட்டு தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. காலையில சத்சங்கம் நடக்குது. திரும்பி அந்த சீடர் வந்து குருவ கேட்கிறாரு, "நீங்க துறவி தானே?" "ஆமா, துறவி தான். அதுக்கு என்ன இப்போ?" அப்படிங்கிறாரு. "எப்படி நீங்க அந்த பொண்ண தொட்டு தூக்குனீங்க?" அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த குரு சொல்றாரு, "ஆமாப்பா, கடவுள் என்ன பணிச்சாரு. அந்த பொண்ணு துன்பத்த நீக்கணும்னு எனக்கு உள்ளுணர்வு தோணுச்சு. அந்த பொண்ண தூக்கிட்டு வந்தேன், சுமந்தேன். கொஞ்ச நேரம் சுமந்தேன், இறக்கி விட்டுட்டேன். நீ இன்னுமா சுமந்துகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்றாரு அந்த குரு. அப்போ துறவு அப்படிங்கிறது மனதுக்கு தான், அனுபவத்துக்கு இல்ல. எதையும் மறுப்பது துறவு இல்ல. இது வேண்டாம், அது வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறது துறவு இல்ல. அதோட எந்த அளவுக்கு நாம அத உறவு வச்சுக்கிடணும். துன்பம் வராத அளவுக்கு எப்படி அந்த பொருளோட, நபர்களோட உறவு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவு தான் வேணும். இது வந்து இன்னொரு கதை மூலம் நம்ம விளக்கலாம்.
ஒரு ஞானி வந்து மரத்தடியில படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த வழியா ராஜா வராரு. ராஜாவுக்கு அந்த ஞானிய பத்தி நல்லா தெரியும். அப்போ ஐயோ! மரத்தடியில படுத்து தூங்குறாரே! இவரு ராஜாவுக்கு கஷ்டமா இருந்தது. அப்ப அந்த ஞானி கிட்ட கேட்கிறாரு, "நீங்க வந்து என்னோட அரண்மனையில வந்து தங்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்" அப்படிங்கிறாரு. அப்போ அவர் மனசுக்குள்ள என்ன இந்த துறவி அரண்மனையெல்லாம் வந்து தங்க மாட்டாருன்னு வேற அந்த ராஜா நினைக்கிறாரு மனசுக்குள்ள. அப்ப நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் கூப்பிடுறாரு ராஜா. உடனே அந்த ஞானி வந்து நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அப்ப அரண்மனையில தங்க வைக்கிறாரு. அறுசுவை உணவு குடுக்குறாரு. அந்த ஞானி வாங்கி நல்லா ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடுறாரு. அதுக்கப்புறம் தங்க கட்டில் குடுக்குறாரு. நல்ல மெத்த குடுக்குறாரு. பட்டு வஸ்திரம் கொடுக்குறாரு. எல்லாத்தையும் வாங்கி நல்லா அனுபவிக்கிறாரு. நல்லா சாப்பிடுறாரு. நல்லா என்ஜாய் பண்றாரு அந்த ஞானி. ராஜாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இவர துறவி தானே நெனச்சோம். இவரு என்ன எப்படி எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு 4 நாள் போகுது. ராஜாவால தாங்க முடியல. திரும்பி வந்து அந்த ஞானி கிட்ட கேட்கிறாரு. நீங்க வந்து துறவி தானே! ஆனா எங்கள மாதிரியே எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களே! எல்லா பொருளையும் அனுபவிக்கிறீங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? அப்படின்னு கேட்கிறாரு அந்த ராஜா. உடனே துறவி சொல்றாரு, "அப்படியா? சரி வா, நம்ம போகலாம். என் கூட வா" அப்படின்னு கூப்பிடுறாரு ஞானி. அப்போ ஐய்யய்யோ! நான் ராஜாவாச்சே! நான் எப்படி இதெல்லாம் விட்டுட்டு வர முடியும்? அப்படின்னு சொல்றாரு. உடனே துறவி சொல்றாரு, "இங்க பாரு, நீ வந்து என்ன அரண்மனைக்கு கூப்பிட்ட. வந்தேன். சாப்பாடு கொடுத்த, சாப்பிட்டேன். என்னெல்லாம் கொடுத்தியோ அதெல்லாம் நான் நல்லா அனுபவிச்சேன். இப்ப போன்னு சொல்ற, நான் போறேன். பாவம் உன்னால தானே இதெல்லாம் முடியாது. இதெல்லாம் அப்படின்னு முடியாது" அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் மரத்தடியிலயும் என்னால வாசம் பண்ண முடியும். மாளிகையிலும் என்னால வாசம் பண்ண முடியும். அப்படிங்கிறாரு. அதனால துறவு அப்படிங்கிறது எதையும் நிராகரிக்கணும். இது வேண்டாம், அது வேண்டாம் அப்படின்னு நிராகரிக்கிறது இல்ல. துறவுங்கிறது மனநிலை. மனதுல துறவு இருக்கணும் அவ்வளவுதான். உறவில கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு அப்படின்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. அப்போ பொதுவா வந்து 2 நிலை இருக்கும். இன்பம், துன்பம், உறவு, துறவு, நட்பு, பகை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஏற்றுக்கொள்ளுதல், நிராகரிக்கிறது. இப்படின்னு 2 நிலை இருக்கு. ஆனா இதெல்லாம் கடந்த ஒரு நிலையும் இருக்கு. உதாரணமா இப்போ இன்பம், துன்பம் அப்படின்னு 2 நிலை இருந்தா, அமைதி அப்படிங்கிற ஒரு நிலையும் இருக்கு. அப்போ இதுக்கு இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். உண்மையா நடந்த ஒரு நிகழ்ச்சி. அப்போ இந்த வட இந்தியாவுல கபீர்தாசர்ன்னு ஒரு ஞானி இருந்தாரு. அவர்கிட்ட யார் எந்த பொருள கொடுத்தாலும், அவர் எதையும் ஏத்துக்கவே மாட்டாரு. நிராகரிச்சுருவாரு. வேண்டான்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுருவாரு. ஆனா, அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அவர் பேரு கமால். ஆனா, அவர் எதையும் நிராகரிக்க மாட்டாரு. எத கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டாரு. அப்போ இந்த குணம் கபீர்தாசருக்கு ஒரு வருத்தத்தை ஏற்பட்டுச்சு. நம்ம எல்லாத்தையும் நிராகரிக்கிறோம். ஆனா, நம்ம மகன் மட்டும் எதையும் நிராகரிக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு சமயம் வந்தது. அப்போ செல்வந்தர் ஒருத்தரு அந்த கபீரோட மகன் கமால் கிட்ட வராரு. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு வராரு. அப்போ ஆசீர்வாதம் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு விலை உயர்ந்த வைரக்கல் ஒண்ண அந்த செல்வந்தர் கமால் கையில குடுக்குறாரு. அப்போ அத பாக்குறாரு. ஞானிகளுக்கு ஓடும் பொன்னும் ஒண்ணுதான். அவங்களுக்கு எல்லாமே அணுக்களுடைய கூட்டு அப்படின்னு தான் பாப்பாங்க. அப்ப அந்த கமால் சொல்றாரு, "இத போய் நான் என்ன பண்றது?" அப்படிங்கிறாரு. அப்புறம் சரி, "நீ ரொம்ப தூரம் தூக்கிட்டு வந்துட்ட. இப்ப திரும்பி நீ எடுத்துட்டு போனா உனக்கு கஷ்டமாக இருக்கும். சரி அங்க வை" அப்படின்னு சொல்றாரு. அவரு வந்து ஒரு இடத்துல பாதுகாப்பா அந்த வைரக்கல்ல வச்சுட்டு போயிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்து அந்த துறவிய கமால் அவர பார்க்கிறாரு அந்த செல்வந்தர். இப்ப செல்வந்தருக்கு ஒரு ஆசை. இவர் இந்த வைரக்கல்ல இந்த விலை உயர்ந்த பொருள வச்சு என்னதான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு யோசிக்கிறாரு. திரும்பி அவர்கிட்ட கேட்கிறாரு. "நான் கொடுத்தேனே ஒரு வைரம். அது என்ன பண்ணீங்க?" அப்படின்னு கேட்கிறாரு. "ஆ நீ என்ன என்கிட்ட வைரமா குடுத்த?" அப்படின்னு கேட்கிறாரு கமால். "ஆமா குடுத்தேன்." எங்க வச்ச?" அப்படின்னு கேட்கிறாரு. நான் அந்த இடத்துல தான் வச்சேன்." "சரி போய் திரும்பி பாரு" அப்படிங்கிறாரு. அப்ப அந்த செல்வந்தர் போய் திரும்பி பார்க்கும்போது, அவர் எந்த இடத்துல வச்சாரோ, அந்த இடத்துல அந்த வைரம் இருந்துச்சு. அப்போ ஏதோ ஒரு பொருள் மேல விருப்பம் இருந்தா தான் வெறுப்பு அப்படிங்கிற ஒரு நிலை வரும். இது வந்து ஞானிகளுடைய ஒரு நிலை. இந்த வெறுப்பும் இல்ல, விருப்பமும் கிடையாது. அப்ப எதையும் நிராகரிப்பதும் கிடையாது. துறவு கிடையாது. ரமண மகரிஷிட்ட வந்து ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட வந்து கேட்கிறாரு, "நான் வந்து என்ன உணரணும்? நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும்.
அதுக்கு நான் வந்து என்னுடைய குடும்பத்தை துறக்கணுமா, துறந்து நான் காட்டுக்கு போகட்டா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அவர் சொல்றாரு மகரிஷி, நீங்க இங்க வந்து குடும்பத்துல இருக்கும்போது நான் இல்லறத்தான், நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனோபாவத்துல இருக்கீங்க. நீங்க காட்டுக்கு போகும்போது நான் ஒரு துறவறத்தான் அப்படிங்கிற அங்க ஒரு மனநிலையில இருப்பீங்க. இன்னும் நீங்க வீட்டை விடவும் அங்க காட்டுல போனீங்கன்னா இன்னும் அந்த சூழல் வந்து ரொம்ப கடுமையாகவும் இருக்கும். அப்போ ஒருத்தரை ஒருத்தரை பந்தப்படுத்துறது வந்து குடும்பமோ குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களோ கிடையாது. என்னுடைய குடும்பம், என் குழந்தை, என் மனைவி அப்படின்னு பந்தப்படுத்துறது நம்மளுடைய மனசுதான். அதனால இப்போ இங்க இருந்து வேற இடத்துக்கு போகும்போது நம்ம யாரும் மனத கழட்டி வச்சுட்டு தனியா துறவறம் போறதில்ல. நம்ம போகும்போது நம்ம மனசு நம்ம கூட தான் வரப்போகுது. அதனால துறவறம் அப்படிங்கிறது எதையும் வேண்டான்னு சொல்றது, நிராகரிக்கிறது துறவு கிடையாது. அது வந்து மனம்தான். மனம்தான் பந்தப்படுது. அப்ப அந்த மனநிலையில தான் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே கேக்குறாங்க, "இத சொல்றீங்களே சாமி, நீங்க ஏன் இப்ப குடும்ப வாழ்க்கையில ஈடுபடல?" அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ ரமணர் சொல்றாரு, "அது என்னுடைய பிராப்தம். எனக்கு அப்படித்தான் அமைப்பு இருந்தது" அப்படின்னு சொல்றாரு. அத மாதிரிதான் நம்ம அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி கிட்ட ஒரு அம்மா வராங்க. சொல்லி வருத்தப்படுறாங்க அவங்க கணவரோட மனநிலைய. "எங்க வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் நான் துறவுக்கு போறேன், துறவறம் போறேன்னு" அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்றாரு. அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்லும்போது, அப்போ சரி உங்க கணவரை என்கிட்ட அனுப்பி வைங்க. நான் பார்த்துக்கிறேன்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப அவங்க கணவர் வராரு. மகரிஷிய பார்க்குறாரு. நான் கேள்விப்பட்டேன். நீங்க துறவறம் போகணும்னு சொன்னீங்களாமே! கரெக்ட்டு தான். நானும் உங்க கூட வரலான்னு இருக்கிறேன். ஆனா என்ன, இப்போ நம்ம இந்த வீட்ட விட்டு வெளிய போயிட்டோம்னா, நம்ம சாப்பாட்டுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு, நம்மளுடைய சௌகரியங்களுக்கு என்ன பண்றது? பிச்சை எடுக்கணும். அப்படி இல்லன்னா, ஏதாவது ஒரு மடத்துல சேரணும். அங்க மடத்துல சேர்ந்தோம்னா, சும்மா சாப்பாடு போட மாட்டாங்க. ஏதாவது வேலைகள் எல்லாம் செய்யணும். இங்க நல்ல அதிகாரத்தோட நம்ம வீட்ல எல்லா வசதிகளையும், வாய்ப்புகளையும் அனுபவிச்சுட்டு இருந்த நமக்கு, அங்க நிலைமை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். போலாமா? அப்படின்னு சொல்லி மகரிஷி கேட்கிறாரு அந்த அன்பர்கிட்ட. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மையார் வந்து சாமிஜி கிட்ட சொல்றாங்க. இப்ப என் கணவர் அடிக்கடி துறவறம் போறேன் அப்படின்னு சொல்றதே கிடையாது சுவாமிஜின்னு சொல்றாங்களாம். என்ன சொல்லியிருக்கிறாரு அந்த அன்பர், நான் ஏதோ மயக்கத்துல உளறிட்டேன். அதெல்லாம் போய் நம்ம சுவாமிஜி கிட்ட சொல்லிட்டீங்களே அப்படின்னு ரொம்ப வெட்கப்பட்டு சொன்னாராம். இத மாதிரிதான் புத்தரும் என்ன செஞ்சாருன்னா, அரண்மனைய தொறந்தாரு, அரியணைய தொறந்தாரு. அதுக்கப்புறம் மனைவிய தொறந்தாரு, குழந்தைகளை எல்லாம் தொறந்துட்டு போனாரு. ஆனா அதுக்கப்புறம் உணவு கூட ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்தாரு. அப்போ தவம் பண்ணாரு. கடைசியில அவருக்கு முக்தி கிடைச்சது. ஆனா ஞானம் கிடைச்ச பிறகுதான் எல்லாத்தையும் ஆ தொறந்தாரு. ஞானத்த தேடிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் தொறந்தாரு. அவருக்கு எப்ப முக்தி கிடைச்சதுன்னா, மனத வெற்றி கொண்டபோது, மனம் சமாதி நிலைக்கு போன போதுதான் அவருக்கு வந்து ஞானம் கிடைச்சது. அது மாதிரிதான் ஜனக மகாராஜாவ சொல்லுவாங்க. அவரும் பெரிய ஞானிதான். அவர் அரண்மனையில இருந்தாரு. இருந்தபோது கூட அவர் வந்து எல்லாம் அரசரா இருந்தா கூட அவர் என்ன செஞ்சாருன்னா, துறவறத்துல தான் இருந்தாரு. எதுலயும் எந்த அனுபவத்திலயும் போய் ஒட்டிக்கல. அந்த துறவறத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். தாமரை இலை தன் தாமரை இலை பார்த்தீங்கன்னா, தண்ணியிலேயே பிறந்து, தண்ணியிலேயே வளர்ந்து, தண்ணியிலேயே மடிஞ்சு போனாலும் அந்த இலையில வந்து தண்ணி ஒட்டவே ஒட்டாது. மகரிஷி சொல்வாங்க, டிட்டாச்டு அட்டாச்மென்ட் அப்படின்னு. எல்லா பொருளோடும், உறவோடும் இருக்கணும். மனதால துறந்தும் இருக்கணும். அப்போ துறவு அப்படிங்கிறது எதையும், எந்த பொருட்களையும், அனுபவங்களையும் துறப்பது கிடையாது. துறவு அப்படிங்கிறது மனதுக்கு தான். சரி, ஏன் நிறைய எவ்வளவு உறவு கொண்டாலும் துறவுங்கிறது மனதுக்கு வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு கேள்வி கேட்டா, அதுக்கு அற்புதமான ஒரு விடை இருக்கு. மனுஷனுக்கு உறவுகள் தெரியறது இல்ல. சரியான உறவு எது அப்படின்னு தெரியறது இல்ல. துறவுங்கிறது தானா வந்துரும். அதாவது ஒரு அனுபவம் கிடைக்குது. ஒரு அனுபவத்த அனுபவிக்கிறது அப்படிங்கிறது நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே நடந்த ஒரு அனுபவம் குறுக்குல வந்து நிக்குது. உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு சாம்பார் வச்சு சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். உடனே மனம் என்ன சொல்லும்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த சாம்பார் மாரி இன்னைக்கு இல்லையேன்னு மனசு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு வந்து நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு காரமா இருந்தது. நல்ல டேஸ்ட்டா இருந்தது. கலர் கூட ரொம்ப நல்லா இருந்தது. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கிறப்போ, அந்த மனம் வந்து எப்பவுமே பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிறது இல்ல.
எப்பவும் மனசு நிகழ்காலத்துல இருக்கிறது இல்ல. இப்ப உணவு உண்றோம் அப்படின்னா, அந்த உணவ மனச வச்சு நல்ல கவனத்தோட அத ரசிச்சு சாப்பிட்டோம்னா, இந்த மாதிரி பழைய எண்ணம் நம்மள ரசிக்க விடாம பண்ணாது. அப்ப இந்த உணவ நல்லா ரசிச்சு சாப்பிட முடியும். அப்ப ஏற்கனவே இந்த மனம் எந்த செயல்ல ஈடுபடுதோ, அதுல முழு கவனமும் அதுல இருந்ததுன்னா, அப்ப அந்த அனுபவம் அப்படிங்கிறது நல்ல சிறப்பா இருக்கும். ஏற்கனவே நடந்த அனுபவம் என்ன செய்யுமோ, இப்ப இருக்கிற அனுபவத்த, இப்ப அனுபவிக்கிறத சரியா அனுபவிக்க விடாம தடுக்குமாம். இப்போ ஒரு பொருள முதன் முதலா பார்க்கிறோம்னு வைங்களேன். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய முழு கவனமும் அதுல இருக்கும். 2வது பார்க்கிறப்ப, அந்த செயல் செய்யும்போது நம்ம மனம் ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்ச்சியோட ஒப்பிட்டு, ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். இப்போ ஒரு யானைய முதன் முதலா பார்க்கிறோம் அப்படிங்கிறபோது, இந்திய யானைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ முழுசா கவனத்தோட பார்ப்போம். இப்போ 2வது தடவ இன்னொரு ஒரு ஆப்பிரிக்கன் யானைய பார்க்கிறோம். அப்போ மனசு என்ன சொல்லும்னா, அந்த யானைய விட இந்த ஆப்பிரிக்க யானை காது பெருசா இருக்கு. அத விட உருவத்துல இன்னும் பெருசா இருக்கு. அதோட கலர் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ உண்மையான ஒரு பொருள பார்க்கும்போது, அதோட முழுத்தன்மையும் மனதால கிரகிக்க முடியறது இல்ல. இப்போ இதுதான் இந்த அனுபவித்தல் அப்படிங்கும்போது, அந்த மனசு ஃபுல்லா அங்க ஒன்றி இருக்கும்போது தான், அந்த அனுபவித்தல் அப்படிங்கிறது முழுமையா நடக்கும். அப்ப முழுமையா மனசு அங்க நின்னு ஒரு பொருள அனுபவிக்கும்போது, அங்க அனுபவிக்கிற நபரும் இல்ல, அனுபவிக்கக்கூடிய பொருளும் இல்ல. அப்ப அந்த அனுபவித்தல் அப்படிங்கிற ஒரு நிலை மட்டும் தான் அங்க இருக்கும். அதுக்கு என்ன வேணும்னா, மனசு ஒருமுகப்பட்டு இருக்கணும். கவனம் முழுக்க முழுக்க அந்த இடத்திலேயே இருக்கணும். இப்ப அதனால தான் நெறைய விஷயங்கள ஒரு பொருள் மட்டும் இல்ல. எந்த நிகழ்ச்சி நடந்தாலும், ஏற்கனவே நாம சேகரிச்சு வச்சிருந்த அந்த அனுபவங்கள் புதுசா ஒரு நிகழ்வு நடக்கும்போது, ஒரு நிகழ்ச்சியோ, ஒரு நபரையோ பார்க்கும்போது, முழுமையா அந்த உண்மைய பார்க்க முடியாம, கம்பேரிசன்லயே மனசு இருக்கிறதுனால, எல்லா பிரச்சனைகளும் வருது. அப்போ மகரிஷி சொல்வாங்க, இப்ப உடற்பயிற்சி செய்றீங்க. மனசு முழுக்க அந்த உடம்புலயே கவனம் வச்சு செய்யணும். கை பயிற்சி செய்றோம். கைய சுத்துறோம்னா, மனசு முழுக்க கையிலே இருக்கணும். கால் பயிற்சி செய்யும்போது, மனசு முழுக்க கால்லயே இருக்கணும். இப்படி ஒரு வேலைய முழு கவனத்தோட செஞ்சோம்னா, அப்பதான் அந்த இடத்துல என்ன நடக்கும்னா, அதோட முழு விளைவ, அதனோட பலன நம்மால அனுபவிக்க முடியும். நிகழ்காலத்துல இருக்கிறதுன்னா வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம சாப்பிடுறோம்னா, மனசு முழுக்க சாப்பாட்டுல இருந்து, நாம நிகழ்காலத்துல இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ சாமிஜி சொல்லுவாங்க, கடந்த கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவ கருத்துல வச்சுக்கிட்டு, எந்த செயலையும் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப ஒரு உணவு சாப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம்? இந்த உணவு ஒத்துக்குமா? சாப்பிடலாமா? வேணாமா? அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம். ஆனா சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு கவனம் முழுக்க அந்த உணவுல இருக்கணும். அந்த உணவா மாறிடணும். அதுல இருக்கும் முழு சுவையும் நம்ம உணர முடியும். அப்போ அந்த இடத்துல என்ன வேண்டியிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய கவனம் தான். அதுக்கு நம்மளுடைய பயிற்சி உறுதுணையா இருக்கும். நம்மளுடைய பயிற்சிகள் அத்தனையும் தவமாகட்டும், அகத்தாய்வு பயிற்சி ஆகட்டும், எல்லாமே உடற்பயிற்சி, காயகல்பம் எல்லா பயிற்சிகளும் நம்மளுடைய முழு கவனத்தையும் செய்யறதுக்கு தான் சுவாமிஜி குடுத்திருக்காங்க. அத்தனை பயிற்சிகளும் நம்ம சிறப்பா செஞ்சு வாழ்க்கையில முன்னேறணும். இப்போ புத்தர் கிட்ட கேட்டாங்களாம், "நீங்க தவம் செய்றீங்க. செய்றதுனால என்ன உங்களுக்கு கிடைச்சது?" அப்படின்னு கேட்டாங்களாம். "நான் எதையும் பெறல. ஆனா நெறைய விஷயங்கள இழந்திருக்கேன். என்னுடைய கோவம், கவலை, வெறுப்பு, பொறாமை இந்த மாதிரி நெறைய விஷயங்கள இழந்திருக்கேன்" அப்படின்னு சொன்னாராம் புத்தர். அப்போ நம்ம துறக்க வேண்டியது தேவையில்லாத அந்த பேராசைய, கோவத்த, வெறுப்ப, கவலைய. இப்ப மகிழ்ச்சி கொடுத்திருக்கிற அந்த தேவையில்லாத அ 6 தீய குணங்கள நம்ம துறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் துறந்தாதான் உண்மையான துறவு அப்படிங்கிறது அர்த்தம் நமக்கு விளங்கும். இப்ப இத அடையறதுக்கு தான் சுவாமிஜி கொடுத்த அத்தனை பயிற்சிகளும் நமக்கு உதவியாக இருக்கும். அதனால பயிற்சிகளை சிறப்போடு செய்வோம். வாழ்க்கையில பலன் பெறுவோம். இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த சிந்தனையை முடிக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். சிறப்பான ஒரு சிந்தனை விளக்கம். உறவும் துறவும் அப்படிங்கிற தலைப்புல இன்பத்தின் மறுபெயர் துன்பம். எந்த ஒன்னோட தொடர்பு கொண்டிருந்தாலும் இன்பம் கிடைச்சதுன்னா அது உறவு. அதுவே துன்பம் கொடுத்தா துறவு அப்படிங்கிறத சொன்னீங்க. அத ஒரு உதாரணத்தோட நம்ம சமைக்கும் போது சமைக்கிற பொருள் நெருப்போட தொடர்பு கொண்டுட்டு இருக்கு. அப்ப உறவு முடிஞ்சதுக்கு அப்புறம் அது துறவாயிடுது அப்படிங்கிறத சொல்லி
ஒரு குரு சீடனோட கதையை வந்து, அந்த பெண்ணை தூக்கி சுமந்துகிட்டு இருக்கிற கதையை வந்து, அது வரைக்கும் உறவோட இருந்தோம். இறக்கி வச்சதுக்கு அப்புறம் அது துறவாயிடுச்சு. அதை இன்னும் நீங்க சுமக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா அந்த கதையை சொன்னீங்கம்மா. அதை தொடர்ந்து ஒரு ராஜாவோட கதையை சொன்னீங்க. அப்புறம் அதே மாதிரி புத்தர், அதுக்கப்புறம் கபீர்தாசர், அப்புறம் ரமண மகரிஷி, நம்மளோட மகரிஷி சொன்ன விளக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து உறவும் துறவுங்கிற தலைப்புல வந்து சொல்லியிருக்கீங்க. சிறப்பா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்கம்மா. இந்த உறவுக்கும் துறவுக்கும் காரணம் வந்து மனம்தான் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கீங்க. சிறப்பான ஒரு சிந்தனை விளக்கம். இன்றைக்கு நமக்கு சிறப்பான ஒரு சிந்தனை விளக்கம் அளித்த பேராசிரியர் அருள்நிதி ஷர்மிளா தனசேகரன் அம்மா அவர்களை அனைவரும் வாழ்த்தும். அருட்பேராற்றல் கருணையினால் பேராசிரியர் அருள்நிதி ஷர்மிளா அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஸ்கை நன்றி. ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயக்கல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன்பருமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.